ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல லேட் 17th அண்ட் 18th செஞ்சுரி வரைக்கும், அதுலயும் எக்ஸாக்டா 1660 டு 1800 வரைக்கும் உள்ள பிரிட்டிஷ் லிட்ரேச்சருடைய ஹிஸ்டரி பத்தி பார்க்கலாம். இப்போ 1660 டு 1800 வரைக்கும் லிட்ரரி ஏஜஸ்ல என்ன பீரியட் வரும்னு பார்த்தா நியோ கிளாசிக்கல் பீரியட் கம்ப்ளீட்டா கவர் ஆயிருது. கூடவே ரொமான்டிக் பீரியடும் ஸ்டார்ட் ஆயிருது. த நியோ கிளாசிக்கல் பீரியடுக்கு கீழே வர்ற மைனர் ஏஜஸ் என்னெல்லாம்னா த ரெஸ்டோரேஷன் ஏஜ், த அகஸ்டன் ஏஜ் அண்ட் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. இப்ப நம்ம த நியோ கிளாசிக்கல் பீரியட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். த நியோ கிளாசிக்கல் பீரியடுக்கு முன்னாடி த பியூரிட்டன் ஏஜ் அப்படின்னு ஒரு மைனர் ஏஜ் உண்டு. த பியூரிட்டன் ஏஜ்ல பார்த்தோம்னா மக்களை ஸ்ட்ரிக்டான மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பியூரிட்டன் சொசைட்டியே ரிலீஜியனை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சிம்பிளான லைஃபை தான் லீட் பண்ணணும். லக்ஸரி லைஃப் யாரும் வாழக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் காடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாங்க. பியூரிட்டன் ஏஜை த காமன்வெல்த் பீரியட்னு சொல்லுவாங்க. கிங் சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பவர் ஆலிவர் கிராம்வெல் மாதிரியான லீடர்ஸ் கிட்டையும் பார்லிமெண்ட் கிட்டையும் தான் இருந்துச்சு. இவங்க தான் கிங் இல்லாம கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் முடிவு கொண்டு வந்தது யாருன்னா சார்ல்ஸ் தி செகண்ட். மீண்டும் இங்கிலாந்துல மன்னராட்சியை கொண்டு வந்தது கிங் சார்ல்ஸ் தி செகண்ட் தான். 1660 அப்போ சார்ல்ஸ் தி செகண்ட் இங்கிலாந்தோடைய கிங் ஆகுறாங்க. இந்த ஈவெண்ட்டை த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மன்னராட்சியை மீண்டும் ரீஸ்டோர் பண்ணிருக்காங்கல்ல, அதனாலதான் இந்த ஏஜை நம்ம த ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். கிங் சார்ல்ஸ் தி செகண்ட் 1660 அப்போ இங்கிலாந்தோடைய கிங் ஆன உடனே பியூரிட்டன் ரூல்ல தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அந்த தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரீஓபன் பண்ணாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மக்களுமே காடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு லிட்ரேச்சர் அண்ட் டிராமாவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த ஏஜை நம்ம த ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ எதோடைய ரெஸ்டோரேஷன் அப்படின்னா மன்னராட்சியோடைய ரெஸ்டோரேஷன், இங்கிலாந்தோடைய சோசியல் லைஃப் அண்ட் கல்ச்சரோடைய ரெஸ்டோரேஷன், தியேட்டர் அண்ட் என்டர்டெயின்மெண்டோடைய ரெஸ்டோரேஷன், லிட்ரேச்சர் ஸ்டைலோடைய ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் ரைட்டர்ஸுமே மாரல், காட், ஸ்பிரிச்சுவாலிட்டியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நியோ கிளாசிக்கல் பீரியட்ல ரைட்டர்ஸ் விட், ரீசன் அண்ட் ஹியூமன் பிஹேவியரை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நியோ கிளாசிக்கல் பீரியடுக்கு அப்புறம் ரொமான்டிக் பீரியட்ல ரைட்டர்ஸ் இமேஜினேஷன் அண்ட் எமோஷன்ஸையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1660ல இருந்து 1800 வரைக்கும் பார்த்தோம்னா இங்கிலீஷ் சொசைட்டி ஓல்டு ரிலீஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ரீசன், சயின்ஸ் அண்ட் லாஜிக்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல ஏகப்பட்ட சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்சஸ் நடந்துச்சு. இந்த மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் 1660ல இருந்து 1800 வரைக்கும் உள்ள பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம த ரெஸ்டோரேஷன் பீரியட பத்தி பார்க்கலாம். இத த ஏஜ் ஆஃப் சார்ல்ஸ் தி செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் சார்ல்ஸ் தி செகண்ட் 1660 அப்போ மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வந்தாங்க. தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரீஓபன் பண்ணாங்க. ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ சொசைட்டியுமே பிராட் மைண்டடா ஆக ஆரம்பிச்சது. மக்கள் என்டர்டெயின்மெண்ட், பிளஷர் அண்ட் ஃபேஷனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. த ரெஸ்டோரேஷன் பீரியட் டிராமாக்கு மறுவாழ்வு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ரைட்டர்ஸ் சட்டையர், விட் அண்ட் ரியலிசம் அவங்களுடைய ஒர்க்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. த ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்போ வந்த டிராமாஸ் எல்லாமே ஹியூமன்ஸோடைய தீய குணங்களை அப்படியே ரியலா காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. கூடவே அந்த டைம்ல உள்ள சோஷியல் லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியும் டிராமாஸ் எல்லாமே இருந்துச்சு. த ரெஸ்டோரேஷன் லிட்ரேச்சரோடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா
காமெடி அண்ட் டிராமா பயங்கரமா ஃபிளரிஷ் ஆச்சு. நாடகங்கள் எல்லாமே போல்டு அண்ட் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த டைம்ல சொசைட்டில நடந்த கரப்ஷன் அப்படியே காமிச்சிருப்பாங்க. தென் ஹை கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு நியாயம், லோ கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு நியாயம்னு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்ல, அதையுமே போல்டா ரியலா நாடகங்கள்ல காமிச்சிருப்பாங்க. தென் லிட்ரேச்சருடைய டோன் எப்படி இருந்துச்சுன்னா விட்டி, சட்டைரிக்கல் அண்ட் ஒரு சில சமயம் இம்மாரலாகவும் இருந்துச்சு. தென் ரைட்டர்ஸ் வந்து லவ் அஃபேர்ஸ் அண்ட் பிரிட்டென்ஷியஸ் மேனர்ஸை ஃபன் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதெல்லாத்தையும் நம்ம காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல பார்ப்போம். த ரெஸ்டோரேஷன் லிட்ரேச்சர்ல உள்ள ஃபேமஸான ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில்லியம் பர்ச்சர்லி. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் என்னன்னா த கண்ட்ரி ஒய்ஃப். இதுல லவ் அண்ட் மேரேஜை பயங்கரமா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. மேரீடு பீப்புள் மாரல் அண்ட் ஆனஸ்டா இருக்கிற மாதிரி வெளியில நடிப்பாங்கல்ல, அதை ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. நிறைய லவ் அஃபேர் இருக்கும், ஆனா வெளியில ரொம்ப நல்லவங்க மாதிரியும் அவங்க பார்ட்னருக்கு அவங்க உண்மையா இருக்கிற மாதிரியும் நடிப்பாங்கல்ல. ஸோ அதை பத்தி எல்லாம் த கண்ட்ரி ஒய்ஃப்ல காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபேமஸான ரைட்டர் யாருன்னா வில்லியம் காங்க்ரீவ். இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் என்னன்னா த வே ஆஃப் த வேர்ல்ட். இது காமெடி ஆஃப் மேனர்ஸ்க்கு கீழே வரும். இந்த பிளேல ஹை கிளாஸ் பீப்புளுடைய லவ், மேரேஜ் அண்ட் ஸ்மார்ட் கான்வர்சேஷனை காமிச்சிருப்பாங்க. தென் லவ் அண்ட் மணியை அடையிறதுக்காக எப்படிப்பட்ட ட்ரிக் அண்ட் புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. தென் சாமுவேல் பீப்ஸ் வந்து டைரிஸ் அப்படிங்கிற ஒர்க் மூலமா லண்டனுடைய டெய்லி லைஃபை அப்படியே ரியலா டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பாங்க. தென் ஜான் பன்யன் அவங்களுடைய த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் மூலமா ரீடர்ஸுக்கு மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸை டீச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் த அகஸ்டன் ஏஜ். ஃபர்ஸ்ட் அகஸ்டன் ஏஜ்னு எதனால பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு ஒரு ரோமன் எம்பரர் இருந்தாங்க. அவங்களுடைய பீரியட கோல்டன் ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வாழ்ந்த ஃபேமஸான ரோமன் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்னா வெர்ஜில், ஹோரேஸ் அண்ட் ஓவிட். இப்போ அந்த ரோமன் ரைட்டர்ஸ் மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு இப்போ உள்ள ரைட்டர்ஸ் அந்த ரோமன் ரைட்டர்ஸ் கூட அவங்கள கம்பேர் பண்ணிக்கிடுறாங்க. அந்த ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸ் மாதிரி நம்மளுடைய ஒர்க்ஸும் இருக்கணும் அப்படின்னு அந்த ரோமன் ரைட்டர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதனாலதான் அந்த ரோமன் எம்பரரான அகஸ்டஸ் சீசரோடைய நேமை பேஸ் பண்ணி இந்த ஏஜுக்கு அகஸ்டன் ஏஜ்னு பேர் வச்சிருக்காங்க. இது த அகஸ்டன் ஏஜ் மட்டும் கிடையாது. இந்த டைம் பீரியட த ஏஜ் ஆஃப் ரீசன் அண்ட் த ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா இந்த டைம்ல தான் மக்களுக்கு பயங்கரமான தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சது. த ஏஜ் ஆஃப் ரீசன் எதுக்காக சொல்றோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் ட்ரெடிஷன் அண்ட் ரிலீஜியனுக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ மக்கள் சயின்ஸை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த ஏஜ த ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட்னு எதுக்காக சொல்றாங்கன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் கண்மூடித்தனமா நிறைய விஷயங்களை நம்பிட்டு இருந்தாங்க. ஹையர் அத்தாரிட்டிஸை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. பெருசா எந்த நாலேஜும் இல்லாம டார்க்னஸ்ல தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க லைட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் லாஜிக்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால இந்த ஏஜ் த ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த டைம்ல மக்கள் சயின்ஸ், லாஜிக், ஆர்டர் அண்ட் ரேஷனல் திங்கிங்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த பீரியடை நம்ம த ஏஜ் ஆஃப் ரீசன் அண்ட் த ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த அகஸ்டன் ஏஜ்ல லிட்ரேச்சர் வந்து மோர் பாலிஷ்டு, ரேஷனல் திங்கிங் அண்ட் அர்பன் லைஃபை ஃபோக்கஸ் பண்ணியே தான் இருந்துச்சு. த அகஸ்டன் ஏஜ் தான் மாடர்ன் நாவல்ஸோடைய பிகினிங்கா இருந்துச்சு. ரைட்டர்ஸுமே கிங்ஸ் ஆர் நோபல்ஸை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு மிடில் கிளாஸ் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி மிடில் கிளாஸ் பீப்புளுக்காகவே எழுத ஆரம்பிச்சாங்க. த அகஸ்டன் ஏஜ்ல சொசைட்டி அண்ட் பாலிடிக்ஸை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரைட்டர்ஸ் சட்டையரை மெயின் டூலா யூஸ் பண்ணாங்க. தென் ரைட்டர்ஸ் விட் அண்ட் ரீசனை யூஸ் பண்ணி ஹியூமன் ஃபூலிஷ்னஸை எக்ஸ்போஸ் பண்ணாங்க.
தென் டிராமாவையும் தாண்டி போயட்ரி, ப்ரோஸ் அண்ட் நாவல்லாம் ஸ்ட்ராங்கா இந்த ஏஜ்ல தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் த அகஸ்டன் ஏஜ்ல வாழ்ந்த ஃபேமஸான ரைட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோனத்தன் ஸ்விஃப்ட். இவங்க அவங்களுடைய கலிவர்ஸ் டிராவல்ஸ்ல ஹியூமன் ப்ரைட், பாலிடிக்ஸ் அண்ட் இர்ரேஷனல் திங்கிங்க சட்டையர் யூஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் போப். இவங்க அவங்களுடைய த ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிற மார்க் எபிக் போயம்ல அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய வேனிட்டி, ப்ரைட், சூப்பர்ஃபிஷியல் லைஃபை விட் அண்ட் ஹியூமர் யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டேனியல் டீஃபோ. இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க் என்னன்னா ராபின்சன் குரூசோ. இதை தான் ஃபர்ஸ்ட் ரியலிஸ்டிக் இங்கிலீஷ் நாவலா கன்சிடர் பண்றாங்க. இந்த நாவல்ல ராபின்சன் குரூசோ அப்படிங்கிற கேரக்டர் ஐலாண்ட்ல தொலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ ராபின்சன் குரூசோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் பிராக்டிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஐலாண்ட்ல சர்வைவ் ஆனாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. அகஸ்டன் ஏஜ்ல பார்த்தோம்னா ரேஷனல் திங்கிங், ரீசன், லாஜிக் அண்ட் ஆர்டர் தான் முக்கியம்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ மக்கள் எமோஷன், ஃபீலிங் அண்ட் சிம்பத்தி தான் முக்கியம்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ்ல ரீசனை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹியூமன் ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பீப்புள் கொஞ்சம் சென்சிபிளா உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் இந்த ஏஜை நம்ம ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியில உள்ள ரைட்டர்ஸ் வந்து எமோஷன், மொராலிட்டி அண்ட் ஹியூமன் சிம்பத்தியை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனாங்க. ரைட்டர்ஸ் வந்து கைண்ட்னஸ், கம்பேஷன் அண்ட் எமோஷனல் டெப்த்தை அவங்களுடைய ஒர்க்ஸ்ல காமிச்சாங்க. நேச்சர் அண்ட் பர்சனல் ஃபீலிங்ஸ் தான் இந்த டைம்ல வந்த ஒர்க்ஸோடைய மெயின் தீம்ஸா இருந்துச்சு. ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியில உள்ள ஃபேமஸான ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாமுவேல் ரிச்சர்ட்சன். இவங்க அவங்களுடைய நாவல் பமீலால வர்ச்சியூ அண்ட் மொராலிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹென்ரி ஃபீல்டிங். அவங்களுடைய நாவல் டாம் ஜோன்ஸ்ல ஹியூமன் நேச்சர் அண்ட் சொசைட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தாமஸ் கிரே. அவங்களுடைய போயம் எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட்ல சேட்னஸ், டெத் அண்ட் ஹியூமன் டெஸ்டினியை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹோரேஸ் வால்போல். இவங்க த கேசல் ஆஃப் ஒட்ராண்டோன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் காத்திக் நாவல். இந்த நாவல் மூலமா தான் மிஸ்ட்ரி, ஹாரர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை ஃபிக்ஷன்ல ஹோரேஸ் வால்போல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்பந்தான் காத்திக் அப்படிங்கிற ஜான்ராவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ரொமான்டிசிசம். த ரொமான்டிக் ஏஜோடைய பேசிக் ஃபவுண்டேஷனா நம்ம ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியை எடுத்துக்கிடலாம். ஏன்னா அப்பவே மக்கள் வந்து ரேஷனல் திங்கிங், லாஜிக் அண்ட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. த ரொமான்டிக் பீரியட்ல கம்ப்ளீட்டா ரேஷனல் திங்கிங், லாஜிக் அண்ட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க. த ரொமான்டிக் பீரியட்ல இமேஜினேஷன், எமோஷன், நேச்சர் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. த ரொமான்டிக் பீரியடோடைய மெயின் ஃபோக்கஸா நேச்சர் தான் இருந்துச்சு. நேச்சரை டீச்சரா, கைடா, இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டாங்க. த ரொமான்டிக் பீரியட்ல லாஜிக்கை காட்டிலும் எமோஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. த ரொமான்டிக் பீரியட்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் மெட்டீரியலிசமுக்கு அகெயின்ஸ்டா ரியாக்ட் பண்ணாங்க. இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமேஜினேஷனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. த ரொமான்டிக் பீரியட் அப்போ ரைட்டர்ஸ் அவங்களுடைய லவ் ஃபார் நேச்சர், பியூட்டி அண்ட் இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸை அவங்களுடைய ஒர்க்ஸ்ல காமிச்சாங்க. இந்த ரைட்டர்ஸோடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து கிரியேட்டிவிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் இமேஜினேஷன்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் த ரொமான்டிக் பீரியடோடைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இவங்க நேச்சர் அண்ட் காமன் பீப்புளுடைய லைஃபை அவங்களுடைய போயம்ஸ்ல செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க.
வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய ஃபேமஸ் ஒர்க் என்னன்னா லிரிக்கல் பேலட்ஸ். இது ஒரு பொயட்ரி கலெக்ஷன். இது அவங்க எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் கூட சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட்டர் எஸ்டி கோல்ட்ரிட்ஜ். இவங்க இமேஜினேஷன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை அவங்களுடைய போயம்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர். ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல லேட் 17th அண்ட் 18th செஞ்சுரி வரைக்கும் பார்த்தோம்னா நியோ கிளாசிக்கல் பீரியட் கம்ப்ளீட்டா வரும். கூடவே ரொமான்டிக் பீரியடும் இந்த டைம் லைன்ல ஸ்டார்ட் ஆகும். த நியோ கிளாசிக்கல் பீரியடுக்கு கீழே வர்ற மைனர் ஏஜஸ் என்னெல்லாம்னா த ரெஸ்டோரேஷன் ஏஜ், த அகஸ்டன் ஏஜ் அண்ட் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. இப்போ 1660 to 1800 வரைக்கும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்சஸ் நடந்திருக்குது. அதனால நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சருமே பயங்கரமா இந்த பீரியட்ல எவால்வ் ஆயிருக்குது. த ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி வந்து பிளஷர், ரியலிசம் அண்ட் வேர்ல்ட்லி லைஃப ஃபோக்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அகஸ்டன் ஏஜ்ல ரீசன், ஆர்டர் அண்ட் ரேஷனல் திங்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியில எமோஷன், ஃபீலிங், சிம்பத்தி அண்ட் மாரல் வேல்யூஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரொமான்டிக் ஏஜ்ல இமேஜினேஷன், எமோஷன் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த என்டையர் பீரியட் வந்து நம்ம லிட்ரரி தீம்ஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் ஜான்ராஸை ஷேப் பண்ணி மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான ஃபவுண்டேஷனா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சப்ஜெக்ட்ல நம்ம டீடைல்டா போகல, சும்மா மேலோட்டமா எக்ஸாமுக்காக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். இதுக்கான ஷார்ட் எஸ்ஸே, டீடைல்டு எஸ்ஸே அண்ட் எம்சிக்யூஸ் நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.